As Ganesh Chaturthi draws closer, Ayyan Kovilpattu village in Tamil Nadu's Villupuram district is buzzing with activity, with artisans working round the clock to craft Ganesh idols of different sizes. For more than 60 families here, the festive season brings weeks of intensive work as paper pulp and other biodegradable materials are transformed into towering idols, some standing as tall as 15 feet. Molded, sun-dried and assembled entirely by hand, the idols are then carefully prepared for delivery to customers across Villupuram and neighbouring districts. எங்களுக்கு வந்து வர கஸ்டமர் வந்து இப்போ சுற்றி இருக்கிற வந்து ஒரு 40, 50 கிலோமீட்டரில் வந்து எங்களுக்கு சிலை வந்து போன வருஷத்தோட இந்த நிலம சிலை போயின்னு வந்து ஆர்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. 10 நாள், 15 நாள், 1 மாதம் முடிஞ்சது எங்களுக்கு வந்து இத்தனை அடி வேணும், 10 அடி வேணும், 12 அடி வேணும், 13 அடி வேணும் ஒன்று சொல்லிட்டு சிலை வந்து ஆர்டர் கொடுத்துருவாங்க. ஆர்டர் கொடுக்கும்போது வந்து நாங்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து சிலைனாலும் ரெடி பண்ணி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்போம். Unlike idols made from materials that can harm water bodies, these paper pulp figures are designed to dissolve after immersion without posing a threat to aquatic life. நாங்கள் ஒரு 30 வருஷமாக இந்த சிலை செய்கிறோம். இந்த ஊரில் 30 கம்பெனி கிட்ட இருக்குது. ஒரு மொத்தம் 4 அடியிலேருந்து 15 அடி வரைக்கும் சிலை இருக்குது இந்த ஊரில். 4 பொருள்லேருந்து உற்பத்தி ஆகுது. கிழங்கு மாவு, கோலங்கட்டி மாவு, மரவள்ளி கிழங்கு மாவு, பேப்பர் மாவு. 4 பொருள்லேருந்து வாங்கினா தான் இது உற்பத்தி பண்ணுறதுனா சிலை உருவாகுது. இது எல்லாமே வெளியிலேருந்து தான் கிடைக்கிது. இந்த சிலை உருவாக்குறதுனால கடலில் கரையிறதுனால எந்த உயிரினத்துக்கும் எந்த பாதிப்பும் வராது. பெங்களூரு, கேரளா, கோயம்புத்தூர், சேலம் எல்லா இடத்துக்கும் இந்த சிலை டெலிவரி கொடுக்குறோம் நாங்கள். Despite some artisans mentioning a drop in orders this year, work continues at full pace in Ayyan Kovilpattu, with craftspersons hoping demand picks up as Ganesh Chaturthi approaches.